அவரே உண்மையான ரட்சகர். ஆமாங்க, கையை தட்டி கத்தரை துதிச்சிருக்க வேணாமா? நான் உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த இயேசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அல்பாயுசுல செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய எங்க அம்மா இன்னும் குத்துக்கல் மாதிரி சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என் ஆண்டவர் செய்தார். ஓ மை காட். இயேசுவை முன்ன பின்ன ஆராதிக்காத, இயேசுவை முன்ன பின்ன ஒரு வார்த்தை கூட கும்பிடாத, தலை வணங்காத ஒரு நபருக்கு அன்னைக்கே செய்வார்னா, இத்தனை வருஷமா அவருடைய வேதத்தை கையில வச்சுக்கிட்டு, இத்தனை வருஷமா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாட்டை பாடிக்கிட்டு, கையை தட்டிக்கிட்டு, இத்தனை வருஷமா ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கிற உன்னை விட்டுவாரா? உன்னை விட்டுவாரா? ஓ மை காட், விட்டுவாரான்னு கேட்டேன். நெவர் நெவர் நெவர். அவர் உன்னை ஒரு நாளும் விட மாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் ஆண்டவராகிய தேவன் உன் நடுவிலே பயங்கரமான காரியங்களை அவர் செய்வார். கையை உயர்த்துங்க. அவருக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. நம்ம ஒன்றும் பெரிய லாடுங்க கிடையாது. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பயந்து கையை தூக்கி ஆராதிக்கணும். அவ்வளோ பெரிய மரியாதைக்குரியவர் அவர். அவ்வளோ மரியாதைக்குரியவர் அவர். கையை உயர்த்தி வல்லவர் நல்லவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். கையை உயர்த்தி மேலே பார்த்து இன்னைக்கு இது நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த தரித்திர நிலைமை மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த பொல்லாத போராட்டம் என்னை விட்டு விலகட்டும்னு சொல்லுங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? உங்க கணவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? எல்லா எதிர்பார்ப்பும் சிதைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி அப்பாட்டு சொல்லுங்க. அவரை பாருங்க, அவரை பாருங்க, அவரை பாருங்க. லுக் அட் இட், லுக் அட் இட். அவரை பாருங்க. வாயை தருங்க. பின்னாடி இருக்க தம்பிங்க எவ்வளவு சந்தோஷமா விசில் அடிச்சு ஆண்டவரை நீ கொண்டாடுன. இந்த ஆண்டவர் வாழ்க்கையில வந்துட்டா நீ எவ்வளவு பிரகாசமா இருக்கலாம் தெரியுமா? இப்படி கொண்டாடுற இறுதி யாருக்கு, நிறைய பேருக்கு கிடைக்காது. குரங்கு மாதிரி கோவப்பட்டு உட்காந்துருப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு. என் வீட்டுக்கு தான் தெரியும் இயேசு என் வீட்டுக்கு என்ன பண்ணினாருன்னு. அதனால இப்படிதான் கொண்டாடுவோம், இப்படிதான் கொண்டாடணும். கையை உயர்த்தி நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை. பாடுங்க பாடுங்க, சூப்பர். நிறுத்த வேண்டாம். நன்றியால் பின்னாடி இருக்க தம்பிங்க, ஐயா அம்மா, நாவாலே என்றும் பாடு நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர். கையை உயர்த்தி வார்த்தையில் சத்தியமா நடக்கும். நல்லவர் வல்லவர் போதுமானவர். இன்னொரு சொல்லுங்க. நல்லவர். சூப்பரா பாடுறீங்களே. அவரை நேசிச்சு சொல்லுங்க அக்கா. மறுபடியும் உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுறேன். வெக்கப்படாதீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இந்த இயேசுவால நாங்கள் நல்லா இருக்கிறோம். எல்லாம் பொறாமையில தான் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியும். இவர் மட்டும் நல்லா இருக்காராம், நாங்கள்லாம் வழங்காம போயிடுவோமா? அதை மறைமுகமா எப்படி சொல்லிதான் பாரு. அந்த பிளான் தானே, அந்த எண்ணத்துல தான் உட்காந்துருக்கீங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா
எங்களை நல்லா வச்சிருக்காருன்னா உங்களுக்கும் அது சாத்தியமே. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வியாதியோடு இருக்கேன். யாராவது இருக்கீங்களா? கை கால் முடியாம இருக்கீங்களா? தாத்தா வேற யாரா இருக்கீங்களா? எனக்கு ஒரு அற்புதம் நடந்து